நான் இவ்வளோ நாளாக தளபதி விஜயோட ஜனநாயகன் இந்த டேட் ரிலீஸ் ஆகிடும், இந்த மாதம் ரிலீஸ் ஆகிடும், அன்அஃபிஷியலாக வந்த சோர்ஸஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு ரிலீஸ் டேட் பற்றி. ஸோ அது என்னென்னா, நம்ம சென்னை கோயம்பேடு ரோகிணி தியேட்டரோட ஓனர் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, அதாவது ஹேஷ்டாக் ஜனநாயகன் சொல்லி. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வரப்போகுது, அதை தான் மென்ஷன் பண்ணி இவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அதே ரோகிணி சில்வரோட இன்னொரு ஒன் ஆஃப் த ஓனரான நிக்லேஷ் சூர்யா பார்த்தீங்கன்னா அவரும் ஒரே பெரிய வரலாறுன்னு போட்டு புக்கிங்ஸ் ஓப்பன் சூன் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஏன்னா ரோகிணி சில்வர்ன்றது பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு தேட்டர் தான். ஸோ அவங்களே இப்படி கான்ஃபிடென்ட்டாக பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூன் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஆனால் பலரும் மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜூலை 23 ரிலீஸ் ஆக ஹை சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே சென்சார் சைடு வந்தோம்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கிட்டத்தட்ட கிடச்சிருக்கதா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏ சர்டிஃபிகேட்ன்றது தான் பார்த்தீங்கன்னா முதல்ல என்னடா ஏ சர்டிஃபிகேட் தான் பார்ப்பாங்க. இப்போல்லாம் ஏ சர்டிஃபிகேட் படமே பார்த்தீங்கன்னா 1800 கோடி கலெக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் மேட்ரு கிடையாது இங்கே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே படி கிட்டத்தட்ட 1 crore அதிகமான பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பைரசியில் பார்த்து முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் அகைன் தியேட்டரில் போய் பார்க்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.